அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ஹமீத் சாஹிப். நான் சையத் வஹாப் சாஹிப் பாக்குவோட ரொம்ப நாளாக ஒன்றவாக இருந்தேன். அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 புக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கு எழுதுனத்தில் இமாம் ஜாஃபர் சதீக்ங்கிற பெரிய வரலாறு புக்கு, அது பாரசீக மொழியில் உள்ளது. அதை அரபியில் தமிழாக்கம் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து எழுதினாங்க. வஹாப் சாஹிப் பொறுத்தளவுல எந்த விதமான ஒரு ஆணவம் இல்லாதவங்க, பெருமை இல்லாதவங்க, மக்களோட ஒன்றா வாழ்ந்தவங்க, ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே அவங்கள தேடி வருவாங்க. வர்றவங்களுக்கு பூரா நல்லது தான் செய்வாங்க. எந்த விதமான ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயங்களும் சொல்ல மாட்டாங்க. வரக்கூடியவங்க எந்த வியாதியாக இருந்தாலும் அதை ஓதி பார்த்து தீர்ப்பாங்க. இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமாக எழுதி கொடுத்து மெடிக்கலில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க கூட ஏகப்பட்ட பேர், நூற்றுக்கணக்கான பேர் அவங்களோட ஒன்றா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எந்த வித அகம்பாவம் இல்லாமல் ஊர் உள்ள ஜனங்களோட ஒத்து வாழ்ந்து வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்க வாழ்க்கையில் செருப்பு போடுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையுமே முறைப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதே மாதிரி தான் எங்களை வளர்த்துருக்குறாங்க. வாரம் புர்தா ஷெரீஃப் ஓதுவாங்க. திங்கக்கிழமை அந்த புர்தா ஷெரீஃபை எல்லாம் கலந்துக்கிறவங்க அந்த வீடை கழுவுறது, மற்றபடி அங்கே புர்தா ஷெரீஃப் கொஞ்சம் பசியார் கொடுக்கறது, மற்றபடி என்னென்ன தவறுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்க பழக்கத்தில் உள்ளவங்க அவங்க வசதிக்கு தக்கமாக எல்லாம் செய்வாங்க. இதுதான் செய்யணுங்கிறது ஒரு நிபந்தனை கிடையாது. எனக்கு உறவினர் முறை வேணாக, அது நானாக முறை, எனக்கு முறை வேணும். எனக்கு நானாக முறையாக இருந்தாலும் அந்த முறையெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண எல்லா ஜனங்களும் எப்படி வராங்களோ அதே மாதிரி தான் நம்ம பழகணும் அவங்க கூட. அதே மாதிரி தான் எல்லோரும் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. பழக்க வழக்கத்தில் எந்த வித மாற்று கருத்துக்களும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்காது. வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்களாம் வருவாங்க, நன்மை நினைச்சிட்டு போவாங்க. எந்த விதமான அவங்களால தீங்கு எதுவுமே கிடையாது. யாருக்கும் அதாவது தப்பான ஒரு கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வரக்கூடிய ஆண் பெண் எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்வாங்க. எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அதை ஓதி பார்த்து சரிப்படுத்திடுவாங்க. அவங்க பாக்கியசாலியத்தால் வந்தாங்க. அவங்க பாக்கியசாலி ஓதி வந்த பிற்பாடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்புகள் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு குடும்பத்தினுடைய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு. சிரமத்தில் அது மாறிட்டாங்க. மாறி வாழ்ந்த பிற்பாடு தான் அவங்க ஹஜரத் ஆவானாங்க. அவங்க மாறி வாழ்ந்த பிற்பாடு அந்த வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்புகள் இல்லாது தனிப்பட்ட முறையில் தனித்து வாழ்ந்தாங்க. யாருடைய உதவி இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விதமான வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்கள் கிடையாது, எந்த விதமான தேவைகள் கிடையாது. அதனால் எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற போது எல்லாம் போனாங்க. அந்த வகையில் நானும் போனேன். அங்கே போய் அவங்கள பார்த்த வகையில் அங்கே நல்லது தெரிஞ்சு அதோட கம்ப்ளீட்டாக அவங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டேன். பயணத்தை அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஏறத்தாழ ஒரு 30 வயசில் நான் போனேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு வரைக்கும் அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு ஒரு 10 வருஷத்துக்கு திரும்பி வந்த பிற்பாடு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க இறப்பு காலத்தில் வீட்டில் போய் இது பண்ணிட்டேன். எப்படி எல்லா செஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? எப்படி எல்லா தேவைக்கும் போவேன் நான். நைட்டில் சில நேரத்தில் போவேன், சில நேரத்தில் நான் போக மாட்டேன். நைட்டில் சிலது போவேன், சிலது சொல்லுவாங்க, சிலது போக, சிலது நான் போக மாட்டேன். சிலதுக்கு நைட்டில் அவங்கள்ட்ட எல்லாம் தேவைகள் கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு அப்புறம் பதில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இப்போ தேவையாக இருந்தால் சொல்லு, இல்லைன்னா அப்புறம் சொல்ல அப்படின்னு லேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு செய்தியை கேட்குறான்னு வச்சுங்க, அல்லாஹ் பற்றி கேட்குறான், ரசூல்லா பற்றி கேட்குறப்ப நாளைக்கு வாம்பாங்க. நாளைக்கு வந்தால் தான் வரல, நாளைக்கு வருவான். ஏன் நீ வரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கேட்பான், நேற்று வர சொன்ன ஏன் வரலம்பாங்க. இல்லைம்மா. அதனால் அவங்க தேவைகளை எப்போ சொல்லணும் அப்போ தான் சொல்லுவாங்க. கேட்டதும் உடனே சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒரு பதம்பட்ட ஒரு மெயினான ஆள். அவங்க மார்க்க சமாச்சாரத்தை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க பாக்கி பேர் உள்ளவங்க மாதிரி, பாக்கி பேர் ஹதீஸ் அதே மாதிரி உள்ளவங்க இல்லை. ஹதீஸ்னா எப்படி ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க, ரசூல்லாவுக்கு பிறகு யார் வாழ்ந்தாங்க, ரசூல்லா மனைவியோட எப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இல்லை எப்படி வந்தாங்க, என்னென்ன சொன்னாங்க, இப்படி இல்லை சொல்கிறப்ப ரசூல்லா எந்த நிலையில் இருந்தாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சொல்லி அந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிறவங்க அவங்க. அதனால் அவங்களோட ஒண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அவங்களுக்கு நீங்கள் 30 வயசுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இருந்திருக்கீங்க. ஆமாம். போனதுக்கப்புறம் ஒரு மனிதா. ஆமாம். நான் முதல்ல அவங்க கூட இருக்கிறப்ப ஒழுங்காக இருந்தேன். அவங்களோட தாண்ட பிற்பாடு கொஞ்சம் மாறிட்டேன். நான் மாறினேன். மறுபடியும் அது பிற்பாடு அந்த லைனுக்கு வந்த பிற்பாடு இப்போ சரியாக இருக்கிறேன். என்ன அனுபவங்கிறது என்னென்னா, ஹஜரத்தில் நம்ம இப்போ பார்க்க போனால் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. இங்கே தான் உட்காந்துக்கணும். அங்கே எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ தான் பேசுவாங்க.
நம்ம போனத்தோட பேசணும், நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அவங்க ஒரு நிலையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பல புக்கு எழுதுறது, பல சிந்தனைகள் உள்ளது, உட்காந்துருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, மௌனமாக இருப்பாங்க. நம்ம உட்காந்து பார்த்து வருவோமே தவிர அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் பதில் வாங்க முடியாது நம்ம. ஏன்டா அவ்வளோ பெரிய ஜீனியர், அவங்க பெரிய ஆள். அவங்களாம் மனசு விட்டு எப்போ பேசுகிறாங்கன்னா அப்போ தான் நம்ம கேட்க முடியும் கேள்வியை. ஆனால் நமக்கு எப்போதுமே எகென்ஸ்டான வார்த்தை சொன்னதே கிடையாது. நமக்கு நன்மையான வார்த்தை தான் சொல்லுவாங்க. சொல்லி கேட்டு தான் இது வரைக்கும் நல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி வாழ்கிறோன்னா அவங்களுடைய இதில் தான் வாழ்கிறோம். அன்றைக்கி செருப்பு இப்படி போடணும், லெஃப்ட்டில் காட்டணும், ரைட்டில் போடணும், இப்படி தான் சொல்லுவாங்க. அதே செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிறோம். எஜமான் தர்காவுக்கு எஜமான் அவசரத்துக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, செருப்பு கொண்டுட்டு போகாதமா. இது வரைக்கும் நான் செருப்பு கொண்டுட்டு போகிறதே இல்லை. இங்கே உதவு இல்லாமல் போகக்கூடாதும்பாங்க, உதவு இல்லாமல் போகிறது கிடையாது. அப்போ பெரியவங்களை மதிக்கணும்பாங்க. அந்த வாசலுக்கு மரியாதை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க முடியுமாங்க. அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறோம். அவங்க நமக்கு தப்பான மிஸ்கைட் பண்ணதே கிடையாது. சரியான கைட் பண்ணாங்க. அந்த கைடில் இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த அவங்க சொன்னதுனால நம்ம வாழ்க்கை நல்லதுமாக ஓடிட்டுக்குது. அதே தடவை புத ஷேப்பில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு வந்து தலையில் ஒரு துணியை கட்டிட்டு சென்டை சொட்டு போல் நினச்சி லேசாக தேய்ச்சிக்கிட்டு தான் உட்காருவா. ஓதி முடிச்ச பிற்பாடு சிவாட்டாக்கா நேரில் போய் உட்காந்து டீயை குடிச்சு சட்டையை கலாட்டு டீயை குடிக்க ஆரம்பிச்சிடுவா. அதுக்கு பிற்பாடு ஜம்மெல்லாம் உட்காந்து அப்புறம் டீயை குடித்து ஊரால் வெளியே வாழ்வா. அதில் என்னென்னு கேட்டாக்கா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா யார் முறையோ அவன் போய் பெருக்கணும். முதல்ல அந்த பெருக்கின பிற்பாடு ஒரு ஆள் கழுவணும். இது பழக்கமாக கொண்டுட்டாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போயிடுவாங்க அங்கே பெருக்கிறது கழுவி விட்டு வந்த பிற்பாடு தான் ஒரு ஆளுக்கு முறை. கழுவி விட்டு வந்த பிற்பாடு தான் புரிதா செதுப்பு சகால ஆரம்பிப்பாங்க. பாய் போடுறது ஒரு ஆள், பாயை சுற்றுறது ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. அவங்களாம் செஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் சொல்லலை தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் செஞ்சுக்கிட்டாங்க. அது பிறகு இன்னி வரைக்கும் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம ஒரு 4 மணிக்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சு 4-5 மணிக்கு மேலே குளிச்சு ரெடி ஆகி அன்றைக்கி போகணும். மற்றபடி வெளியில் போனால் பேச்சுவார்த்தை பண்ணணும், வீட்டிலே இருந்துக்கிறது. ரொம்ப பேர் நினச்சி போனால் ஞாயிற்றுக்கிழமை ஜாஸ்தி வெளியில் போக மாட்டாங்க. வெளியில் போவோம், வீட்டிலே இருந்தது அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அதை 8 மணிக்கு 8 மணிக்கு எல்லாம் போயிடுவார். 8:30 மணிக்கு யாருப்பா 8 மணிக்கெலாம் உள்ளுக்கு போய் பூந்து வாழ்வார். அந்த பூந்து பிற்பாடு கதவு சாத்தது ஒரு ஆள் கொழுக்கு போட்டால் முடிஞ்சிச்சு. பின்னாடி வர அப்புறம் வாசலில் உட்கார எந்த வாசலில் அதை அப்போ சபப்போ வீடு கட்டிக்கிறல இங்கே கட்டிக்கிறாள் அந்த இடம் தான் ஹஜரத்து வீடு. அங்கே வாசலில் உட்காந்து இது பண்ணணும். முடிஞ்ச பிற்பாடு துறப்பாக உட்காந்துக்கிறவங்க உள்ளுக்கு போகணும் உங்களுக்கு. அப்படியே வந்து நம்ம ஆரம்பிக்கிற ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போய்ட்டு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போய்ட்டு லேசாக தட்டு கதவை இப்படி டொக்குன்னு தட்டினா பின்னாடிக்கிற அளவு திறப்பாங்க. முன்னாடிக்கிற அளவு வர முடியாது உங்களுக்கு, திறப்பாங்க. அது அவன் விரும்பினா தான் ஓத ஆரம்பிச்சாலும் திற மாட்டோம். செலவாத்து ஓதுறப்பாடி தான் திறந்துடுவாங்க. இதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதற்கு இருக்கிற காலத்தில் தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே ஊடு தூரமாக இருக்குது நமக்கு. அந்த வீட்டுக்கும் நம்ம கதவுக்கும் ரொம்ப தூரமாக டிஸ்டன்ஸாக இருக்குது உங்களுக்கு. தான் சாத்தியம் உங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையில் வந்து எந்த ஆசையும் கிடையாது. இது பணங்காசு வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், எந்த ஆசையுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த ஒரே வாழ்க்கை அதுதான். ஆனால் எல்லாமே தேடி வந்துச்சு ஆளுக்கு. ஆனால் அதை விரும்பலா. என்ன வேணும் சாப்பு, எது சாப்பு எல்லாம் வராப்பா. அது கேட்டால் இதே மாதிரி சினிமா எடுக்கிறேன்னுக்கிறானே என்ன செய்யலாம்டா, கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கத்தியில் நம்ம நடக்கிறப்ப நம்மளாம் சரிவிடுவோம். தர்காவில் வந்து படம் எடுக்கிறது காட்டுங்கன்னா போச்சு அப்படின்பா. தர்காசை மாத்திரம் ரொம்ப பேர் கேட்பா, அது உட்காந்து கேட்குறப்ப இது சரியில்லை, அது உங்கள் இஷ்டம் செய்வானேன்னு சொல்ல முடியாது. அது உங்கள் இஷ்டம், நிர்வாகம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கேட்குறீங்க, இது தப்பு, இது செய்ய உங்கள் இஷ்டம் அப்படின்றவா. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்றவா. ஏன்டா அவங்க சாய்ஸில் விட்டுருவாங்க. தப்பு பூரா அவங்க வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி அதை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஒரு கன்மெண்ட் எதுவும் இது வேணுங்கிற மாதிரி வாழ்ந்ததே கிடையாதா. வாழ்க்கையில் வந்து நம்மளை தேடி 10 பேர் வரணும், வர ஆளெல்லாம் குறைச்சா, வரக்கூடியதெல்லாம் குறைச்சா. கேள்விப்பட்டு வந்தால் தான் ஒரு ஆள் எங்கேருந்து வர்றாரு தெரிஞ்சதும் அவர் மெட்ராஸில் போய் சொல்கிறாரு, அவருக்கு ஃப்ரெண்டு நீ வா நல்லது வர்றாரு, அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு வர்றாரு. இப்படி தான் இப்போ வந்துக்கிட்டு தாங்களே தவிர யாரையுமே இங்கே வந்து ஒரு அதாவது மிரக்கலஸ் மாதிரி ஒரு அற்புதம் மாதிரி என்ன மேஜிக் காட்டுற மாதிரி ஏதோ அது யாருமே காட்டலை. நீங்களாம் வந்தால் வாங்க, மறுநாள் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, போகிறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லுவான். வெளி உழுது வந்தால் உட்காருங்கப்பா, நம்மளை தேடி வந்திருக்காங்கல்ல, அதனால் அதை மதிப்பு சொல்லிப்பாங்க. ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் தான் வந்துட்டு இருக்காங்க தவிர யாரையுமே அதே வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது. நீங்கள் எப்படி சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. எந்த பணக்காரன் இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, போயிட்டு வர போய் சொல்ல மாட்டாங்க. வந்தியாவுக்கு டீ குடித்தா டீ கழுவு, சாப்பிட்டியா சாப்பிட்ட பிளேட்டை கழுவு.
ஏன்னா நம்ம எல்லாம் கழுவுறப்போ அவரை போய் கழுவு சொல்ல மாட்டோம், அவராக கழுவிடுவார் பார்த்து. இப்போ நம்ம எப்படி புதுசு உட்காந்துக்கோம்ல, இப்படி டீ குடிச்சு பால் குடிச்சப்போ என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஆளும் கழுவு முடிச்ச போல புதுசாக வந்தோன்னு பார்க்குறோம், நம்மளும் கழுவணும் கழுவிடுறான் பாரு. ஏன்னா அந்த பட்சத்தில் யார் கழுவுறது? அது நல்லா பாருங்கள். அதனால் எல்லாருமே ஒன்று தான் நமக்கு. இவங்க பெரியவங்கன்னு கிடையாது, எல்லாம் ஒன்று. அந்த இடத்துல உட்காந்தா எல்லாம் ஒன்று. அதனால் எந்த வித இதுவுமே கிடையாது. ஹஜரத்தை பொறுத்த அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் ஆசை வைக்காமல் வாழ்ந்தா மறைஞ்சிட்டா, அவ்வளோதான்.